மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட காவிரி நீர் திருவாரூர் வந்தடைந்தது. கோரையாறு வெண்ணாறு பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த 365 பேரின் உடல்கள் மீட்பு. இன்னும் 200க்கும் அதிகமானோர் காணாததால் தேடும் மீட்புப் படை. நெல்லை மாநகராட்சி வேட்பாளராக கிட்டோ என்ற ராமகிருஷ்ணன் தேர்வு. கவுன்சிலர்களுடன் அமைச்சர்கள் நடத்திய ஆலோசனைக்கு பின் வேட்பாளர் அறிவிப்பு. ஆடித்திருவிழாவில் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன். அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு. காஞ்சிபுரத்தில் கோவிலில் 500 ஆண்டுகள் பழமையான சிலைகள் திருட்டு. செம்பு, பித்தளை பொருட்கள் காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார். சென்னை அண்ணா நகரில் மதிமுகவின் 30வது பொதுக்குழு கூட்டம். மேகதாதுவில் அணை கட்ட அனுமதிக்கக்கூடாது, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றம். பாலின விமர்சனங்களை தவிடு பொடியாக்கி ஒலிம்பிக்கில் பதக்கத்தை உறுதி செய்தார் இமானே கிலிப். அல்ஜீரியா வீராங்கனையை கொண்டாடி மகிழும் அந்நாட்டு மக்கள். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் செல்லப்பிராணிகளுக்கான அலைச்சறுக்கு போட்டி. கண்கவச உடை, கண்ணாடிகள் அணிந்து உற்சாகத்துடன் பங்கேற்ற செல்லப்பிராணிகள். ஒலிம்பிக்கில் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி பிரிட்டனுடன் இன்று பல பரீட்சை. பேட்மிண்டன் அரையிறுதிப் போட்டியில் இந்திய வீரர் லக்ஷயா சென் களம் காண்கிறார். ஆடி அமாவாசையை முன்னிட்டு கடற்கரைகளில் முன்னோர்களை வழிபடும் மக்கள். ராமேஸ்வரம், திருச்செந்தூர் கடல்களில் புனித நீராடும் பக்தர்கள். நிலச்சரிவால் உருகுலைந்த வயநாட்டில் 6வது நாட்களாக தொடரும் மீட்புப் பணி. உயிரிழப்பு எண்ணிக்கை 350 கடந்தது. 200க்கும் மேற்பட்டோர் மாயம். இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பு காரணமாக பலத்த மழையுடன் பல இடங்களில் கடும் நிலச்சரிவில் சிக்கி 9 பேர் உயிரிழப்பு. மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் காணாமல் போன 45 பேரை தேடும் பணி தீவிரம். டெல்லியில் மெழுகுவர்த்தி ஏந்தி மாணவ மாணவிகள் அமைதி ஊர்வலம். பயிற்சி மையத்தில் வெள்ள நீரில் மூழ்கி உயிரிழந்த 3 மாணவர்களுக்கு அஞ்சலி. நிலச்சரிவு ஏற்பட்ட கேரள மாநிலம் வயநாட்டில் 6வது நாளாக ஹெலிகாப்டர் மூலம் மீட்புப் பணி. சடலங்கள் மண்ணில் புதைந்துள்ளதா என நவீன கருவிகளுடன் தேடும் பணி தீவிரம். ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 75,000 கனஅடியாக குறைந்தது. ஆற்றில் குளிக்கவும் பரிசல்களை இயக்கவும் தடை நீட்டிப்பு. மைசூர் நகர மேம்பாட்டு நில மோசடியை கண்டித்து மைசூர் நோக்கி பாஜக மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியினர் பாத யாத்திரை. பாத யாத்திரைக்கு எதிராக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தலைமையில் காங்கிரசார் இருசக்கர வாகன பேரணி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.